அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, கன்ஸ் என்ற தண்டனைக்குரிய செல்வ குவிப்பு, காசு பணங்களை சேர்த்து வைத்திருப்போர் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இன்னும் எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அவற்றை அல்லாவின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ, நபியே, அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. அல் குர்ஆன் சூரா 9 வசனம் 34. நம் முத்து நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் அடியார்கள் காலை பொழுதை அடையும்போது இரு வானவர்கள் வானிலிருந்து இறங்குகின்றனர். அவ்விருவரில் ஒருவர், இறைவா, நல்வழியில் செலவு செய்பவருக்கு பிரதிபலன் வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா, நல்வழியில் செலவு செய்ய மறுப்பவருக்கு இழப்பை தருவாயாக என்று கூறுவார். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் எண் 1442. உலகில் ஒட்டகம் வளர்த்தவன் அதற்கான ஜகாத் கடமையை நிறைவேற்றவில்லையாயின் அது மறுமை நாளில் முன்பிருந்ததை விட நல்ல நிலையில் வந்து தன் கால்களால் அவனை மிதிக்கும். உலகில் ஆடு வளர்த்தவன் அதற்கான ஜகாத் கடமையை நிறைவேற்றவில்லையாயின் அது மறுமை நாளில் முன்பிருந்ததை விட நல்ல நிலையில் வந்து தன் குழம்புகளால் அவனை மிதித்து தன் கொம்புகளால் அவனை முட்டும். யுங்களில் யாரும் மறுமை நாளில் கத்திக்கொண்டிருக்கும் ஆட்டை தமது பிடரியில் சுமந்து கொண்டு வந்து அபயம் தேடிய வண்ணம், முகமதே எனக் கூற, நான் அல்லாவிடம் உனக்காக எதையும் செய்ய எனக்கு அதிகாரமில்லை, முன்பே உனக்கு எடுத்துரைத்து விட்டேன் என்று கூறும்படியான நிலைமை ஏற்பட வேண்டாம். யாரும் மறுமை நாளில் கத்திக் கொண்டிருக்கும் ஒட்டகத்தை தமது பிடரியில் சுமந்து கொண்டு வந்து, முகமதே எனக் கூற, அதற்கு நான் அல்லாவிடம் உனக்காக எதையும் செய்ய எனக்கு அதிகாரமில்லை, முன்பே உனக்கு எடுத்துரைத்து விட்டேன் என்று கூறும்படியான நிலைமை ஏற்பட வேண்டாம். நீர்நிலைகளில் பால் கறந்து அங்கு வரும் ஏழைகளுக்கு கொடுப்பதும் அவற்றிற்கான தார்மீக கடமைகளில் ஒன்றாகும் எனவும் அல்லாவின் தூதர் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் எண் 1402. நல்லோர்களின் நற்சொற்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், எந்த செல்வத்தின் ஜகாத் செலுத்தப்பட்டு விட்டதோ அது நிலத்திற்குள் புதைத்திருந்தாலும் கன்ஸ் தண்டனைக்குரிய குவிப்பு அல்ல. ஆனால் எந்த செல்வத்தின் ஜகாத் செலுத்தப்படவில்லையோ அது பூமியின் மேல் வெளிப்படையாக இருந்தாலும் கன்ஸ் தண்டனைக்குரிய செல்வ குவிப்பு ஆகும். அதனால் அந்த செல்வத்தின் உரிமையாளர் தண்டிக்கப்படுவான். ஆதார நூல் இப்னு கசீர் பாகம் 2 பக்கம் 364. இப்பண்பாளர் அல்லாவின் கோபத்தையும் மக்களின் வெறுப்பையும் சம்பாதிப்பார்கள்.